இந்த நூற்றாண்டின் பெரும் சோகம் பழங்குடிகள் மேல் நிகழ்த்தப்படும் பண்பாட்டு வன்முறை. நிலை குலைந்து நிற்கும் ஆதிக்குடிகளின் உரிமைக்காக இந்தியாவெங்கும் பாதம் தேய நடக்கிறார்கள் தனராஜும் லீலாவதியும். கொத்தடிமைகளாக வதைப்படும் அப்பாவிகளை மீட்பது வரை அசராது நீள்கிறது இவர்களின் பணி. நாங்கள் பழங்குடிகளுக்கு பயணம் பண்ணுவதற்காகவே நாங்கள் இருவரும் விருப்பப்பட்டு திருமணம் செய்து கொண்டோம். இது ஒரு அமைதி சமூகம். அவங்கள்ட்ட வன்முறை என்பதே கிடையாது. சமூக நீதி அங்க பழங்குடிகள்கிட்ட இருக்குது. அங்க களவு கிடையாது, திருட்டு கிடையாது, வரதட்சணை கிடையாது, வன்முறை கிடையாது, பேராசைகள் கிடையாது. அங்க வந்து ஒரு பேரன்பும் சமத்துவமும் சகோதரத்துவம் இருக்கக்கூடிய அந்த பழங்குடிகள் மூலமா நிச்சயமா அந்த உலகத்துக்கு வழிகாட்ட முடியும்னு நாங்க நம்புறோம். நான் முதல்ல அவங்கள்ட்ட அவங்க வீட்டுல போய் பொண்ணு கேட்கும்போது நண்பர்களோட உங்க வாழ்க்கையில நீங்க திருமணத்துக்கு அப்புறம் வந்து நீங்க இறுதி நாட்கள் வரை இந்தியாவில் இருக்கக்கூடிய பழங்குடிகளுக்காக நீங்க வேலை செய்யணும், அதுதான் நாங்க கேட்கக்கூடிய உத்தரவாதம் அப்படின்னு கேட்டாங்க. நிச்சயமா வந்து எங்களுடைய வாழ்க்கையினுடைய இறுதி காலம் வரை இந்த பூர்வகுடியினுடைய உரிமைகளுக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் பணி செய்வோம். நாங்க வந்து இப்படி இருக்குன்னு தான் காட்ட முடியுது, ஓகேங்களா? ஆனா அதுக்கான ஏதோ வகையில அதுக்கான வழிகளை கண்டுபிடித்து நீதியை பெற்றுத்தரதுக்குள்ள ஆர்ட் ஃபார்ம்ல வேலை செய்யற மனிதர்களை விட களத்துல நின்று வேலை செய்யற இவங்க தான் உயர்வானவர்கள்.